இரண்டாவது கேள்வி, நடக்குமோ? நடக்குமோ? நம்மளை பார்த்து இந்த கேள்வி வந்திருக்கும், இப்பவே வந்து கொண்டிருக்கும். அவர்களுக்கு ஒரு வார்த்தையை நாம் சொல்ல போறோம். நாமும் இந்த வார்த்தையை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அங்கே கர்த்தரே சொல்றார். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ? என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். கர்த்தரே சொல்றாரு, நடக்குமோ நடக்காதா என்று கேள்விகள் வரதா? என் கை குறுகி இருக்கிறதா? இல்ல மகனே, என் கை குறுகவில்லை. இப்பொழுது நீ என் கரத்தின் வல்லமையை காண்பா. அன்று அங்கே ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிட்டார். 31ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா, அதே அதிகாரம் என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண மட்டம், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாண மட்டம் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. ஹல்லேலூயா! நடக்குமா அப்படின்னா நடந்தது. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு காற்று இன்றும் நாம் விசுவாசிக்கிறோம். அதே காற்று, அதே பரிசுத்த ஆவியானவர் என்னும் ரூபா காற்று நமக்காக வீச போகிறார். ஹல்லேலூயா! நம் சூழ்நிலைகள் மேல, ஓ ஹல்லேலூயா, நெருக்கத்தின் மேல, துன்பத்தின் மேல எது நடக்காதோ அதன் மேல அந்த காற்று வீச போகிறது. எல்லாம் மாற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்த நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2ஆம் வசனம், அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா?